கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு வாழ்த்துகிறேன். இந்த மாலை தியானத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. இருதயம் மகிழ்வதாக. விசேஷமாய் கர்த்தரை தேடும்படியாய் இந்த மாலை ஆராதனைக்கு, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு தங்கள் அலுவல்களை எல்லாம் விட்டுட்டு தங்களுடைய நேரங்களை எடுத்து தேவ சமூகத்தில் அவரை தேடும்படியாய் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் சொன்ன ஒரு வார்த்தை, அவரை தேடுகிற உங்கள் இருதயம் மகிழ்வதாக. விசேஷமாய் இந்த ஜூலை மாதம் உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார். உங்கள் இருதயம் மகிழும். உங்கள் இருதயம் மகிழும். எந்த காரியத்தை நிமித்தம் உங்கள் இருதயம் துக்கப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களை விட்டு விலக பண்ணி தேவன் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் மோசே பாடும்பொழுது இப்படியாய் பாடுகிறார். எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூறும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை புதிதாக்கும் என்று சொல்லி அவர் பாடுகிறதை பார்க்கிறோம். வாழ்நாளெல்லாம் கலிகூறும்படி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்நாள் எல்லாம் நீங்கள் கலிகூறும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணும்படி இந்த ஜூலை மாதம் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் மகிழும்படி இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்நாள் எல்லாம் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கான ஒரு காரியத்தை இந்த ஜூலை மாதம் உங்கள் இருதயம் மகிழும்படி ஒரு காரியத்தை கர்த்தர் உண்டாக்க பண்ண போகிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் நம்முடைய இருதயம் மகிழும்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார் என்று சொல்லி கவனிங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ்விக்க போகிறார். அவருடைய அனுக்கிரகம் எந்த மனுஷனுடைய முயற்சியோ அல்லது உங்களுடைய பிரயாசமோ அல்லது உங்களுடைய உழைப்போ அல்லது உங்களுடைய செயல் திட்டங்களோ அல்ல, தேவனுடைய அனுக்கிரகத்தினால் இந்த ஜூலை மாதம் உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ண போகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னு சொன்னால் இருதயமானது எப்படிப்பட்டதெல்லாம் சந்திக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 15:10 சொல்லுகிறது இருதயம் விசனப்பட்டது. உபாகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது இருதயம் துவண்டு போனது. யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது இருதயம் கரைந்து போனது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது இருதயம் தத்தளித்தது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது இருதயம் குழம்பினது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது இருதயம் கதறியது. புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது இருதயம் வியாகுலப்பட்டது. யோவான் என்ற சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது இருதயம் துக்கித்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இருதயமானது விசனப்பட்டிருக்கும், துவண்டு போயிருக்கும், கரைந்து போயிருக்கும், தத்தளித்திருக்கும், குழம்பி இருக்கும், கதறி இருக்கும், வியாகுலப்பட்டிருக்கும், துக்கித்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் இந்த மாதம் அப்படி இருக்க போகிறதல்ல. அதற்கு பதிலாக என் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை மகிழ பண்ண போகிறார். உங்கள் இருதயத்தின் விசனத்தை கர்த்தர் நீக்கி உங்கள் இருதயத்தின் துவண்டு போன நிலைமையை கர்த்தர் மாற்றி உங்கள் இருதயத்தின் கரைந்து போன நிலைமையை கர்த்தர் விலக்கி கர்த்தர் உங்கள் இருதயத்தின் தத்தளிப்பை உங்களை விட்டு அகற்றி உங்கள் இருதயத்தின் குழப்பத்தை உங்களை விட்டு நீக்கி கர்த்தர் உங்கள் இருதயத்தின் கதறுதலை உங்களை விட்டு மாற்றி கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வியாகுலத்தை நீக்கி கர்த்தர் உங்கள் இருதயத்தின் துக்கத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டு அதற்கு பதிலாக தேவனுடைய அனுக்கிரகத்தினால் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் இருதயத்தை தேவன் மகிழ பண்ண போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் இருதயம் விசனப்படுவதில்லை, துவண்டு போவதில்லை, தத்தளிப்பதில்லை, கரைந்து போவதில்லை, குழம்புவதில்லை, கதறுவதில்லை, வியாகுலப்படுவதில்லை, துக்கிப்பதில்லை. உங்கள் இருதயம் மகிழ போகிறது. கர்த்தருடைய நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. போகட்டும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியத்தை கர்த்தர் செய்து உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார்? 2 காரியத்தை இந்த மாலை வேளை தியானிக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம்
28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்பி வந்திருக்கிறது, என் பணம் திரும்பி வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய், அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய், அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யோசேப்பு தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவன் மீதியானுடைய கையில விற்கப்படுகிறான். பின்பு அவன் எகிப்து தேசத்துக்கு போனான். எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவன் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். கானான் தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டானது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அவன் அழைத்து, நீங்க எகிப்து தேசத்துல தானியம் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன், நீங்க போய் நம்முடைய குடும்பத்திற்காக தானியத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறான். அப்ப தானியம் வாங்குறதுக்கு எல்லார் கையிலையும் 10 பிள்ளைங்க கையில பணத்தை கொடுத்து அனுப்புறான். 10 பிள்ளைங்களை அனுப்புறான். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். ஒரு பிள்ளை யோசேப்பு, இன்னொரு பிள்ளை பென்யமின் கடைக்குட்டி. ராகேலுக்கு 2 பிள்ளை பிறந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளை கடைக்குட்டி அந்த பென்யமினை வீட்டில் வச்சுக்கிட்டான். 10 பேரை அனுப்பி வைக்கிறான். யோசேப்பு ஏற்கனவே தொலைஞ்சு போயிட்டான், நமக்கு தெரியும். இப்போ இந்த 10 பேரும் எகிப்து தேசத்துக்கு தானியம் வாங்க போறாங்க. போய் தானியம் வாங்க போனா அங்க இருந்தது யாருன்னா யோசேப்பு. அந்த வந்த 10 பேருக்கு தெரியாது. உடனே சிமியோனை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா தானியத்தெல்லாம் கொடுத்து அனுப்புறான். நீங்க போங்க, உங்க வீட்டுக்கு போங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க 12 பேர், நாங்க எங்க வீட்டில் எங்க சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான், எங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறான்னு யோசேப்பு சொல்றான். நீ போய் அவனை கூட்டு வா, அது வரைக்கும் ஒருத்தர் இங்க எனக்கு பணயமா வைன்னு சொல்லி சிமியோனை பிடிச்சி வச்சுக்கிட்டு மிச்சம் 9 பேரை அவன் தானியத்தை கொடுத்து அனுப்பும் பொழுது யோசேப்புக்கு தெரியும் இவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லி. எனவே அவர்களுக்கு தானியம் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அதோடு கூட அவர்கள் கொண்டு வந்த பணத்தையும் அந்த தானிய பையிலே போட்டு கட்டி என்ன பண்ணான், அனுப்பிட்டான். இவர்களுக்கு, இந்த சகோதரர்களுக்கு அவன் யோசேப்புன்னு தெரியாது. வழியில் அவர்கள் போகும் பொழுது தன்னுடைய அந்த ஒட்டகத்துக்கு தீவனம் கொடுப்பதற்காக தன்னுடைய தீவன பையை திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குது, பணம் இருக்குது. பணம் இருக்கிறத பார்த்த உடனே அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போனது என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் அவங்க இருதயம் சோர்ந்து போச்சுன்னா, அங்க இருந்த அந்த எகிப்தில் இருந்த அந்த அதிகாரி, யோசேப்புன்னு உங்களுக்கு தெரியாது, அந்த அதிகாரி இவங்க இடத்துல ரொம்ப கடினமாக நடந்துக்கிட்டான். அவன் சொன்னா, ஒரு மனுஷனை நீங்க அடிமையா விட்டுட்டு போகணும்னு சொல்லி சிமியோனை பிடிச்சு அவன் தன்னுடைய வீட்டில் வச்சுக்கிட்டான். மிச்சம் 9 பேரை ரொம்ப கண்டிச்சு சொல்லி அனுப்பினா, நீங்க போயிட்டு வரும்பொழுது உங்க இளைய சகோதரனாகிய பென்யமினை என்ன பண்ணணும், கூட்டு வரணும், நீங்க கூட்டு வராம என்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பினான். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுனால இவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஐயோ, நம்ம திருடிட்டு வந்துட்டோம்னு சொல்லி நம்ம மேல திருட்டு பட்டம் கட்டி என்னவாது நடந்துருமா அப்படின்னு உங்களுக்குள்ள பயங்கரமான கலக்கம், பயம். வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயம் சோர்ந்து போனது. கவனிங்க, நீங்க பின்னாடி நீங்க வாசிச்சிங்கன்னு சொன்னா, நீங்க 45 அதிகாரத்துல பின்பதாக இந்த 10 பேரும் திரும்ப பென்யமினை கூட்டு போறாங்க. பென்யமினை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் போய் கட்டி பிடிக்கிறான். யோசேப்பு தான் சகோதரன் என்று சொல்லி அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது யோசேப்பு சொன்ன வார்த்தை, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, நீங்க ஒன்றும் புலம்பாதீங்க, உங்களை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை முன்னமே என்ன பண்ணிட்டாரு, இங்க அனுப்பிட்டாரு. எனவே நீங்கள் போய் என் தகப்பனிடத்தில் சொல்லுங்கள், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு வாருங்கள், நான் உங்களை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்புறான். அவர்கள் எல்லாரும் வந்து அந்த யாக்கோபிடத்தில் இந்த செய்தியை சொன்ன பொழுது, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. யாக்கோபுடைய இருதயம் மூச்சடைச்சுதான். சந்தோஷத்துல என்னன்னு தெரியல, அவன் ஆச்சரியப்படுறான் மாதிரி அவன் மூச்சடைச்சு போச்சு. சந்தோஷத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா என்ற செய்தியை கேட்ட பொழுது, எந்த சகோதரர்கள், எந்த தகப்புடைய இருதயம் சோர்ந்து போனதோ அந்த இருதயம் மகிழும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என் ஜெப நேரத்தில் நான் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் திட்டமா இந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு.
யாரெல்லாம் சோர்ந்து போன இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் சோர்வை நீக்கி இந்த மாதம் நான் மகிழ பண்ண போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உன் சோர்வை கர்த்தர் நீக்கி உன்னை மகிழ பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் சோர்வு வரும்? எப்பெல்லாம் சோர்வு வரும் சொல்லுங்க பாப்போம். எப்போ ஒரு மனுஷன் சோர்ந்து போவான் தெரியுங்களா? தன்னுடைய முயற்சி தோல்வி அடையும் பொழுது சோர்ந்துருவான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும், சில காரியத்தை நம்ம செஞ்சிடணும், ரொம்ப எஃபர்ட் எடுத்து அதற்காக பிரயாசப்பட்டு ஓடி அவன் முயற்சி எடுத்து அந்த முயற்சி கடைசியில் தோல்வி ஆகுதுன்னா என்ன ஆகிடும்? ஒரு மனுஷன் சோர்ந்து போயிடுவான். ரெண்டாவது, தான் நினைத்த காரியம் நடக்கலனாலே சோர்ந்துருவான். ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு காரியத்தை இது நடந்துரும் இது நடந்துரும் இது நடந்துரும் அப்படின்றோம். ஒரு காரியம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் போட்டுருவாங்க, இல்லை இந்த மாதம் சேலரி வந்துடும், இல்லை இந்த மாதம் கருத்தரிச்சிடும், இல்லை இந்த மாதம் அலைன்ஸ் கிடச்சிரும், இந்த மாதம் இது நடந்துடும், இந்த மாதம் இந்த விஷயத்தை ஆண்டவர் எனக்கு சக்ஸஸ் பண்ணுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்து நம்ம நினைக்கிற காரியம் நடக்காமல் போனால் மனுஷன் என்ன ஆயிடுது? சோர்ந்துருது. அது மட்டும் இல்லை, நம்முடைய நம்பிக்கை தோற்கும் பொழுது இல்லை, தோற்கடிக்கப்படும் பொழுது, ரொம்ப நம்பிக்கையோட நம்ம இருக்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கை தோற்கடிக்கப்படும் பொழுது, சில மனிதர்களால் நம்முடைய நம்பிக்கை தோற்கடிக்கப்படும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடும். அது மட்டும் இல்லை, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்புனாங்க அப்படிங்க. சத்துருக்கள் எல்லாருக்கும் விரோதமாக எழும்புவான். பட் ஆனால் அவன் பேசுகிற சில வார்த்தைகள், அவன் நம்ம மேலே போடுற சில பழி, அதை கேட்கும் போது நம்ம மனசு என்ன ஆயிடுதுங்க? சே, நம்ம ஒன்றுமே செய்யலை, ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான், ஏன் இப்படி சொல்கிறாங்க இவங்க, மனசு சோர்ந்து போகிறத பார்க்குறோம். நீங்கள் சங்கீதங்கள் புத்தகம் 143 சங்கீதத்தில் 3 வசனம் 4 வசனத்தை வாசித்தா தாவீது சொல்கிறாரு, என் சத்துருக்கள் பெருகுகிறதுனால நான் சோர்ந்து போகிறேன். அதனால தான் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சிமேயு தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ பேலியாளின் மனுஷன், நீ இரத்த பிரியன், சவுளுடைய ராஜ்யத்தை நீ பிடுங்கிக்கிட்ட. அவன் மேலே பழி போட்டான் சிமேயு. தாவீது சவுளுடைய ராஜ்யத்தை பிடுங்கவே இல்லை. சவுல் அவன் தள்ளப்பட்ட பின்பு கூட அவன் ராஜாவா இருந்தான். ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீதை கிபியோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு கூட அவன் போய் அரியாசனத்தில் உட்காரவே இல்லை. அவன் வயது வந்து சாவட்டும், அதுக்கப்புறம் நான் போய் சிங்காசனத்தில் உட்காரன்னு சொல்லி காத்திருந்தவன் தாவீது. ஆனால் சிமேயி சொல்றான், நீ சவுளுடைய ராஜ்யத்தை பிடுங்கிக்கிட்ட. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பழி. கவனிங்க, சில நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் இருதயம் சோர்ந்து போகிற மாதிரி சில வார்த்தை பேசுவாங்க. நீ பண்ணாத தப்ப, உன் மேலே சில பழி, சில அபாண்டமான சில காரியங்கள். கவனிங்க, உன் இருதயம் சோர்ந்து போகலாம். அது மாத்திரம் இல்லை, சில ஆசீர்வாதங்கள் கடந்து போகும் பொழுது அல்லது நாட்கள் தள்ளி போகும் பொழுது, நாட்கள் தள்ளி போனாலே என்ன ஆயிடுது? நமக்கு சோறு வந்துடுது. என்னடா இது? நீங்க வேதத்தில் வாசிச்சீங்கன்னு சொன்னா நீதிமொழிகள் 13 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, வெகு நாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுநாளாய் காத்திருந்தது உங்கள் இருதயத்தை சோர்வடைய பண்ணி இருக்கலாம், ஆனால் நீங்கள் விரும்பினதை இந்த மாதம் கர்த்தர் தந்து உங்கள் சோர்வை நீக்கி தேவன் உங்களை மகிழ பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிங்க, நீங்க நெடுநாளா காத்திருந்ததை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஆமென். அது ஒரு வேலையா இருக்கலாம், அல்லது ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், அல்லது வர வேண்டிய ஷேரா இருக்கலாம், வர வேண்டிய நன்மையா இருக்கலாம். ஆண்டவர் நெடுநாளாய் காத்திருந்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வேதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, அன்னாள் அவள் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொல்லி பாடுறாங்க, இதோ கர்த்தருக்குள் என் இருதயம் மகிழ்கிறது. வாசிங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஏன் அந்த அம்மா என் இருதயம் ஆண்டருக்குள்ள களி கூறுதுன்னு சொன்னா, கவனிங்க, நமக்கு தெரியும் அன்னாளுக்கு திருமணமாகி வெகு நாட்கள் வருடங்கள், பல வருடங்கள். பெண்ணினாளுக்கோ 10 பிள்ளை. வேதம் சொல்லுது 10 பிள்ளை பெண்ணினாளுக்கு. அப்போ 10 பிள்ளை பிறக்கிற வரைக்கும் இவளுக்கு குழந்தை இல்லை.
ஏங்க ஒரு வருஷம் டெலிவரி பீரியடு, ஒரு வருஷம் கேப்புன்னு கணக்கு போட்டாலே 10 பிள்ளைன்னா 20 வருஷம் ஆகி போச்சு. 20 வருஷம் அங்கே குழந்தை பிறந்துட்டு இருக்குது, 10 பிள்ளை பிறந்துட்டு இருக்கிறான். ஆனால் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. சும்மா ஒரு கால்குலேஷன் கணக்கு போட்டோம்னா இக்கானாவை கல்யாணம் பண்ணி இந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 வருஷம் குழந்தை இல்லை. ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்த்துருப்பாங்க, ஒவ்வொரு வருஷத்தின் முடிவை எதிர்பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் தேவாலயத்துக்கு போய் தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது ஒவ்வொரு முறையாக வேண்டி வந்துட்டு இருப்பா, இந்த வருஷம் எனக்கு கர்த்தர் செஞ்சிடணும்னு சொல்லி. ஆனால் என் ஆண்டவர் அற்புதமாய் அவள் இருதயத்தின் சோர்வை, நெடுநாளாய் காத்திருந்த சோர்வை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நீங்க பண்ணி அவள் இருதயத்தை மகிழ பண்ணினதை போல இந்த ராத்திரி வேளையிலும் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்தில் உன் சோர்வை கர்த்தர் நீக்க போகிறார், உன் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிழப்படுத்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க மட்டும் கை உயர்த்திக்கங்க, பாட்டுக்கு பார்ப்பாங்க. ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயத்துக்கு காத்துட்ருக்கிறேன், ஒரு நன்மைக்கு காத்திருக்கிறேன். கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள என் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அருமையான இந்த 1ஆம் தேதி மாலை வேளையில நீ செய்ய சொன்னபடியால் இதை நான் செய்கிறேன். கரங்களை உயர்த்தி என் வாழ்க்கையில ஒரு காரியத்துக்கு நான் வெகு நாளாய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி அன்றைய காத்திருக்கிறதை ஆண்டவரே கரங்களை உயர்த்தி உம்முடைய ஆலயத்தில் இவர்கள் அறிக்கை பண்ணுகிறபடியினால் அன்றைக்கு அன்னாள் தேவ ஆலயத்தில் ஆண்டவரே அவள் அழுது ஜெபித்த பொழுது அந்த வருஷத்துல தானே அவள் இருதயம் கர்த்தருக்குள் மகிழும்படி செய்ததை போல ஆண்டவரே இப்பொழுது யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி அன்றைய எந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறேன் என்று அறிக்கை பண்ணினார்களோ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம், ஓ இந்த ராத்திரி வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளுடைய நெடுநாள் காத்திருப்பை கர்த்தர் முடிய பண்ணி இவர்களுடைய சோர்வை கர்த்தர் நீங்க பண்ணி இந்த ஜூலை மாதம் இவர்கள் ஆண்டவரை இருதய மகிழத்தக்கதாய் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவரை நீர் செய்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்மை தேடுகளுடைய இருதயம் கலிகூறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் சாட்சியாய் தேவ சமூகத்தில் வந்து நின்று சொல்ல வேண்டும். 1ஆம் தேதி மாலையிலே நாங்கள் தேவாலயத்தில் கரத்தை உயர்த்தினோம், இதோ எங்கள் கரத்தை நாங்கள் திரும்ப உயர்த்துகிறோம். கர்த்தர் எங்கள் தடையை மாற்றி வெடுநாளாய் காத்திருந்ததை கர்த்தர் கேட்டு இப்பொழுது அற்புதம் செய்தார் என்று சொல்லி ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் இவருடைய கரங்கள் உயர்த்தப்படுவதாக. இப்பொழுது ஜெபிப்பதற்கு உயர்த்தப்பட்ட கரங்கள், இப்பொழுது விண்ணப்பத்தை அறிக்கை பண்ணுவதற்கு உயர்த்தப்பட்ட கரங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் இவர்களுடைய கரங்கள் உயர்த்தப்படுவதாக. தேவனே, அவன் சொன்னபடி நடக்கும் என்று சொன்னீரே. பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தேவ மனிதனாய் என்னை அழைத்த கர்த்தருடைய நாமத்தினாலே எனக்கு நீ தந்த உம்முடைய ஜனத்திற்காக நான் பரிந்து பேசுகிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில தடைகள் நீக்கப்பட்டு நெடுநாளாய் ஆண்டவரை காத்திருக்கிற காத்திருப்புக்கு கர்த்தர் ஒரு பதிலை தந்து இவர்கள் சோர்வை நீக்கி இவர்களை கர்த்தர் நீ மகிழ பண்ணுவீராக. மகிழ பண்ணுங்கப்பா, சாட்சி ஏற்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நீங்க விசுவாசிங்க. இந்த ஜூலை மாதம் உன் நெடுநாளாய் காத்திருப்பை கர்த்தர் ஓய பண்ணுவார். உன் சோர்ந்து போன இருதயத்தை கர்த்தர் நீக்கி உன்னை கர்த்தர் மகிழ பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2வது ஒரு குறிப்பை நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிப்பீங்கன்னு சொன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராகமம் 4:14. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் தன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். உன்னை காணும் பொழுது அவன் இருதயம் மகிழும். கவனிங்க, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், மோசே நீ வந்து என் ஜனங்கள் ஆளோட்டி நிமித்தம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வரணும். நீ தான் பார்வோனிடத்தில் போய் பேசணும்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ மோசே பல காரணங்களை சொல்கிறார். ஆண்டவரே, நான் மந்த நாவு, திக்குவாயி, நான் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, நான் இந்த வேலை செய்கிறதுக்கு நான் அன்ஃபிட்டு, நான் தகுதி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், கண்ணை உண்டாக்குனவர் நான், வாயை உண்டாக்குனவர் நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட மோசே அதை ரொம்ப தடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மோசேவை பார்த்து, மோசே உன்னை பார்க்கும்படி யார் வரான்? ஆரோன் வருகிறான். அவன் உன்னை கண்ட பொழுது
அவன் இருதயம் மகிழும் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றார். கவனிங்க, இந்த வசனத்தை காண்பித்து எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. மோசே எகிப்து தேசத்திலே அவன் வாழ்ந்தவன். 40 வருஷம் எகிப்தினுடைய அரண்மனையில இளவரசனாய் இருந்தவன். ஒரு குறிப்பிட்ட நாள் அவனுக்கு தெரிய வந்தது, தான் ஒரு எபிரேயன் என்றும் எகிப்து தேசத்தில் அந்த இளவரசி தன்னை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறாள் என்பதும் தெரிய வருகிறது. எனவே தன் சகோதரர்களை பார்க்க அவன் போறான். போகும் பொழுது அங்கே ஒரு எகிப்தியன் ஒருவன் இஸ்ரவேல் ஒருவனை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே எனக்கு கோபம் வருது. அந்த எகிப்தியனை கொன்னுட்டான். கொன்று மண்ணு போட்டு மூடிட்டானான். அடுத்த நாள் அவன் தன் சகோதரர்களை தன் உறவுகளை போய் பார்க்கும் பொழுது 2 இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ போய் இவன் நியாயம் விசாரிக்கிறான். சண்டை போடாதீங்கன்ன பொழுது அதில் ஒருத்தன் சொல்கிறான், நேற்று நீ எகிப்தினை கொன்று மண்ணில் போட்ட மாதிரி என்னை கொன்று மண்ணில் போடலான்னு வந்திருக்கிறியா? எங்கள் மேலே உன் அதிகாரி எவன்டா வச்சதுன்னு கேட்டான். என்ன அதிகாரம் தடுத்ததுக்கு நீ யார் அப்படின்னு கேட்டான். உடனே மோசேக்கு பயம் வந்து போச்சு. பார்வோனுக்கு செய்தி போனதுனால பார்வோன் இவனை கொல்லுவதற்கு தேடுகிறான். உடனே தப்பித்தோம் என்று சொல்லி பிழைத்தோம் என்று சொல்லி அவன் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு அவன் மீதியான் தேசத்தில் வந்து 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, இவன் எகிப்து அந்த பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடிட்டான். ஓடி போன இந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னு மோசேவுடைய அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது, அக்கா மிரியாமுக்கும் தெரியாது, சகோதரன் ஆரோனுக்கும் தெரியாது. 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷம் இவன் மீதியான் தேசத்தில் வந்து இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவனுடைய செய்தி என்ன என்று சொல்லி அவன் குடும்பத்துக்கு தெரியாது. நீங்க வேதத்தில் வாசிச்சீங்கன்னா யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்களேன். 4:27. கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்திரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். தேவனுடைய பர்வதத்தில் சீனாய் மலையில, அந்த மலையில போய் சந்தித்து அவனை என்ன பண்றானா? முத்தம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, மோசே எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போய் பல ஆண்டுகள் ஆகுது. அங்கே ஆரோனுக்கு ஒரு விஷயமும் தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஆரோனை கூப்பிட்டு சொல்றார், ஆரோன், இதோ நீ இங்கேருந்து புறப்பட்டு தேவனுடைய பர்வதத்துக்கு போ. அங்கே நீ யாரை பார்ப்ப? மோசையை நீ பார்ப்ப. ஆமேன்னு சொல்லுங்க. கவனிங்க, சாதாரணமாக இங்கே எழுதப்பட்டிருந்தாலும் அந்த சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? 40 வருஷம் ஒருத்தனை குறித்து ஒரு நியூஸும் இல்லை. என்ன ஆனான்னு தெரியாது, இருக்கிறானா செத்தான்னு கூட தெரியாது, எந்த செய்தியும் மோசேயை குறித்து தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில 40 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொல்லுகிறார், ஆரோன், இதோ மோசே அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த மோசேயை நீ சந்திக்க வேண்டுமானால் நீ தேவனுடைய பர்வதத்துக்கு புறப்பட்டு போ, அங்கே நீ அவனை சந்திப்பா என்று சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே போல அவன் புறப்பட்டு போனான். தேவனுடைய பர்வதத்திலே மோசேயை சந்தித்தான். கர்த்தர் அவனுக்கு முன்னுரைத்தபடி மோசே கிட்ட ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, உன்னை சந்திச்ச உடனே அவன் இருதயம் என்ன பண்ணுங்க? மகிழும். ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை ஆண்டவர் கோடிட்டு காண்பித்து எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு. கவனிங்க, ஆரோன் தன் சகோதரனை இழந்து போனான். 40 ஆண்டுகள் அதை குறித்ததான கேள்வியும் அதை குறித்ததான காரியங்களும் அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் 40 வருஷம் கழிச்சு இழந்து போன சகோதரனை திரும்ப காணும்படி கர்த்தர் அவனை அனுப்பினார். இழந்து போன சகோதரனை, தன்னை விட்டு கடந்து போன சகோதரனை அவன் கண்ட பொழுது அவன் இருதயம் மகிழ்ந்தது. ஆமென். ஆண்டவர் இந்த மாசம் ஆண்டவர் உனக்கு இழந்து போனதை திரும்ப தந்து உன் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சம்பவத்தில் இந்த குறிப்பு வந்ததுக்கப்புறம் நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, போன மாதத்துக்கு முந்தின மாதம் தான் மறுபடியும் கட்டுவேன்னு நான் இந்த குறிப்பை பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப தருவேன் எப்போ மறுபடியும் இந்த மாதம் போய் சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார், இல்லை, இழந்து போனதை இந்த மாதம் நான் திரும்ப சில பிள்ளைகளுக்கு நான் தரப்போறேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் நான் திரும்ப கட்டுவேன் கர்த்தர் இந்த போன மாதம் முதல் மாதம் வாக்கு பண்ணார். ஆண்டவர் சில குடும்பங்களை சர்ச்சில் திரும்ப கொண்டு வந்து கட்டி வச்சார். இன்பராஜன் குடும்பம் ஊரை விட்டு போயிட்டாங்க. ஆனால் திரும்ப அவங்க ஆண்டவர் என்ன பண்ணார்? கொண்டு வந்தார். சிசிலியா சிஸ்டருடைய சகோதரர் ஒரு சாட்சி சொன்னார், என்னை விட்டு என் பைக்கு போயிடுச்சு, திரும்ப ஆண்டவர் என்னை கட்டுவன்னாரு, திரும்ப புது பைக் வாங்கின பாஸ்டர், நீங்கள் தான் டெடிகேட் பண்ணோன்னு சொல்லி
எனக்கு ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஸ்வீட்டு எனக்கு ஆஃபரிங்லாம் கொடுத்துட்டு போனார். நிறைய சாட்சிகள் நான் சொல்லிகிட்டே போக முடியும். ஆண்டவர் திரும்ப நான் தருவேன்னு சொல்லி திரும்ப ஆண்டவர் தந்ததை போல இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தன்னை விட்டு இழந்து போன அந்த மோசேயை ஆரோன் கண்ட பொழுது, அவன் கண்கள் அதை பார்த்த பொழுது அவன் இருதயம் எப்படி மகிழ்ந்ததோ அப்படியாய் உன்னை விட்டு இழந்து போன சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை இந்த ஜூலை மாதம் உன் கண்கள் பார்க்க போகிறது, உன் இருதயம் மகிழ போகிறது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. நீ விசுவாசிப்பாயானால் கர்த்தருடைய நாமத்தினாலே உன் இருதயத்தை மகிழும்படி ஆண்டவர் நீ இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியின் புத்திரர் கோடாரியை இழந்துட்டான், திரும்ப அவனுக்கு கிடைச்சிருச்சு. சவுல் கழுதையை இழந்துட்டான், திரும்ப அவனுக்கு கிடைச்சது. தகப்பன் தன் இளைய குமாரனை இழந்துட்டான், திரும்ப அவனுக்கு கிடைச்சது. பானபாத்திரக்காரன் தன் வேலையை இழந்துட்டான், யோசேப்பிடத்தில் அவன் சொப்பனத்துக்கான விளக்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த வேலையை அவன் பெற்றுக்கொண்டான். பானபாத்திரக்காரன் இதோ சுனேமியால் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடம் அவள் தன் தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு புறப்பட்டு போனவள் திரும்ப வந்த பொழுது அந்த 7 வருஷத்தினுடைய பலனை, அறுவடையை, அவள் அந்த வருமானத்தை அவள் திரும்ப பெற்றுக்கொண்டாள். வேதத்தில் திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை போல யாரெல்லாம் தங்கள் சரீரத்தில் பலத்தை இழந்து போனீர்களோ, யாரெல்லாம் உங்களுடைய அந்தஸ்தை இழந்து போனீர்களோ, யாரெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனீர்களோ, யாரெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போனீர்களோ, யாரெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனீர்களோ, ஆண்டவர் திரும்ப இந்த மாதம் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, யோபு சகலவற்றையும் இழந்து போனான். முதல்ல அவன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலனை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான், சுகத்தை இழந்தான். ரெண்டாவது, மனைவி பார்த்து நடுங்கின மனைவி செத்துப்போ அப்படின்ட்டான், கனத்தை இழந்துட்டான். யோபு சொல்றான், நான் வீதிகளில் நடந்து போகும் பொழுது வாலிபர்கள் கையெடுத்து வாயை பொத்திக் கொள்ளுவார்கள், வயது முதிர்ந்தவர்கள் எழுந்து நிற்பார்கள், ஆனால் இப்பொழுதோ என்னை சீ என்று சொல்லுகிறார்கள், என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். யோபு தன்னுடைய கனத்தை இழந்து போனான். யோபு தன்னுடைய சொத்தை இழந்து போனான். யோபு தன்னுடைய சம்பத்தை இழந்து போனான். யோபு தேசத்தில் தனக்கு இருந்த மேன்மையை இழந்து போனான், தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போனான், சகலவற்றையும் இழந்து போன யோபு. அந்த யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் நம்ம அந்த கடைசியில 10ஆம் வசனம் நினைக்கிறேன் வாசிச்சோம்னா தெரியும். அவன் முந்தின நிலைமையை பார்க்கிலும் அவன் பிந்தின நிலைமையை கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்து அவனுடைய இழப்பிலிருந்து அவனை வெளியே கர்த்தர் கொண்டு வந்து அவனை ஆண்டவர் மகிழ பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சில நன்மையை இழந்து போனீங்களோ, பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், சந்தோஷத்தை இழந்துட்டோம், சில உறவுகளை நான் இழந்துட்டேன், சில வேலையை நான் இழந்துட்டேன், சில ஆர்டரை நான் இழந்துட்டேன், வந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன், சில நேரங்களில் என் ஜெப ஜீவியத்தை இழந்துட்டேன், என் வேத தியானத்தை இழந்துட்டேன், என் கணவனோடு கூட இருந்த நல்ல அந்த அன்பின் உறவை இழந்துட்டேன், என் மனைவியோடு கூட இருந்த அந்த பாசமுள்ள உறவை நான் இழந்துட்டேன், என் குடும்பத்தோடு கூட இருந்த நல்ல ஒரு ஐக்கியத்தை நான் இழந்துட்டேன், சபையோடு கூட இருந்த நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை நான் இழந்துட்டேன், சில ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த ஜூலை மாதம் கர்த்தர் உனக்கு திரும்ப அவைகளை தரப்போகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், பாவம் மட்டும் திரும்ப வரப்போறது இல்லை, உனக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. என்னை விட்டு ஒருத்தன் போயிட்டான் பாஸ், அவன் திரும்ப வரான், அதை பற்றி பேசலை. நீ தப்பாக புரிஞ்சுக்க போற. இயேசுவின் நாமத்தினாலே உன் சிந்தைகளை அலங்கரிக்கிற ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். உன் பாவத்தை நான் பற்றி பேசலை. பாஸ்டர் நான் சிகரெட் பிடிச்சிருந்தேன் விட்டுட்டேன், இப்போ நான் திரும்ப சிகரெட் பிடிப்பேன், அடி பாவி, அதை பற்றிலாம் நான் பேசலை. பாவ காரியத்தை குறித்து நான் பேசலை. தேவனுக்கு பிரியமான ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறேன். நீ எதை ஆசீர்வாதம் என்று எண்ணி அதை இழந்து போனாயோ, தேவன் அதை திரும்ப உனக்கு தரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியின் புத்திரர் கோடாரியை பெற்றுக்கொண்டதை போல, சவுல் திரும்ப கழுதையை பெற்றுக்கொண்டது போல, தகப்பன் தன் இளைய குமாரனை பெற்றுக்கொண்டதை போல, பானபாத்திரக்காரன் தன் வேலையை பெற்றுக்கொண்டதை போல, சுனேமியால் தன் வருமானத்தை பெற்றுக்கொண்டதை போல, இந்த மாதமும் நீ கடந்த நாட்களில் இழந்து போன சகல நன்மையையும் நீ திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீ இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். உன் இருதயம் மகிழப் போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. வாக்குத்தத்தம் ரொம்ப அழகா இருக்குது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டும்படிக்கு கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழும். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக
தேவனுடைய அனுக்கிரகத்தினால் அவரை தேடுகிற பிள்ளைகளாகிய நீங்கள் மகிழ போகிறீர்கள். விசேஷமா காலையில் 5 மணி ஜபத்தில் பங்கெடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு குட் மார்னிங் போட்டு ஜபம் பண்றவங்க, குட் மார்னிங் போட்டு படுத்து தூங்குறவங்களை பத்தி நான் பேசல. ஏன் போடணுமே, ஐயோ அண்ணன் பாப்பாரே, அங்கிள் பாப்பாரே, பாஸ்டர் பாப்பாரேன்னு சொல்லி குட் மார்னிங்கை மட்டும் போட்டு அப்படியே பெட்ஷீட்டில் போட்டு படுத்து நானும் ஜெபம் பண்ணுறேன்னு பெட்டிலேயே படுத்து தூங்கினுக்கிறவங்களாம் பற்றி பேசலை. உண்மையாக எழுந்து வந்து குட் மார்னிங் போடுறோம் இல்லையோ ஜெபம் பண்ணிருப்பேன்னு சொன்னால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், அதான் வசனம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருதயத்தை என்ன பண்ணுறாராம், மகிழ பண்ணுகிறார். ஆமென். உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் இருதயம் மகிழும். இந்த மாதம் உங்கள் இருதயம் மகிழும். உங்கள் பிள்ளை நிமித்தம் உங்கள் இருதயம் மகிழும். உங்கள் தொழிலை நிமித்தம் உங்கள் இருதயம் மகிழும். உங்கள் ஊழியத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் மகிழும். உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் மகிழும். நம்முடைய சபையின் நிமித்தம் உங்கள் இருதயம் மகிழும். உங்கள் வருமானத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் மகிழும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் மகிழும். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் இருதயம் மகிழும்படி இந்த மாதம் கர்த்தர் உன்னை விட்டு சோர்வை நீக்க போகிறார். நீ இழந்து போனதை திரும்ப தர போகிறார். உன் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க எல்லாம் 2 கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கையை தட்டி, நல்ல சத்தமா கையை தட்டி, நல்ல சத்தமா கையை தட்டி, ஓ என் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ண போகிறார். அப்படியே யாவர் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா மரகதல துனா மஷேகே தெனியந்தல கதனமா எல்லாம் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று எல்லாம் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஓ கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிற விதமாக தேவன் என் இருதயத்தை அவர் மகிழ பண்ண போகிறார். அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ண போகிறார். என் இருதயம் மகிழும், என் இருதயம் மகிழும், என் இருதயம் மகிழும், என் இருதயம் மகிழும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் இருதயம் மகிழும். தேவ சமூகத்தை அறிக்கை பண்ணுங்களேன், என் இருதயம் மகிழும். சொல்லுங்க, என் இருதயம் மகிழும், என் இருதயம் மகிழும். என் சோர்வை கர்த்தர் நீக்கி என்னை மகிழ பண்ணுவார். இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தந்து என்னை மகிழ பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்தினாலே ஓ என் இருதயம் மகிழ போகிறது. ஓ தேவனுடைய அனுக்கிரகத்தினால் என் இருதயம் மகிழ போகிறது. கர்த்தரின் இருதயத்தை மகிழ பண்ணுவார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த ராத்திரி வேளையிலும் கூட இந்த மாலை வாக்குத்தத்த ஆராதனையில் பங்கெடுக்கும்படியாய் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன். உன் இருதயம் மகிழும் என்று வாக்கு பண்ணின என் ஆண்டவர் இந்த மாதம் 31 நாட்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழத்தக்கதாக இவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கங்களை, இவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை, இவர்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை, இவர்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய வியாகுலங்களை, இவர்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே சோர்ந்து போன காரியங்களை கர்த்தர் இவர்களை விட்டு நீங்க பண்ணி என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுவீராக. ஆண்டவரே நீங்க திட்டமா சொன்னீங்க, சோர்வை நீக்கி நான் இருதயத்தை மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போனார்களோ, ஒருவேளை ஆண்டவரே பல முயற்சிகள் தோல்வியாக முடிஞ்சிருக்கலாம், அன்றோட நினைச்ச காரியம் நடக்காமல் போயிருக்கலாம், அன்றோட நம்பிக்கை தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், சத்துருக்கள் பேசுகிற வார்த்தையினால் இவர்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம், ஆண்டவரே சில நன்மைகள் ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் எந்த சோர்வை நிமித்தம் இந்த ராத்திரி வேளையில் இவர்கள் வந்திருக்கிறார்களோ அந்த சோர்வை கர்த்தர் நீக்கி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் நீ மகிழ பண்ணுவீராக, மகிழ பண்ணுவீராக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே எதை இழந்து போனார்களோ, சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகம், ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானம், வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வருமானம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அபிஷேகம், எதை உம்முடைய பிள்ளைகள் இழந்திருந்தாலும் திரும்ப உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே என் இருதயம் மகிழணும், என் சோர்வு நீங்கணும், எனக்கு திரும்ப கர்த்தர் தரணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நீ பலிக்க பண்ணி உம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தும். நாங்கள் சாட்சியாக சமூகத்தில் நிற்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். தேவகரம் குறுக்கிடுவதாக வந்தமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் இருதயம் மகிழ்வதாக, இவர்கள் இருதயம் மகிழ்வதாக. வாக்கு தத்தத்தை கர்த்தர் நீர் பலிக்க பண்ணி உம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.